கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்க. 88ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலை இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட எத்தனையோ ஜெப குறிப்புகள் உண்டு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். கர்த்தர் மீட்டெடுக்கிறார். பரிசுத்த வேதாந்தத்தை கையில் எடுத்து வாசிக்கும் போது எப்படி மனம் திரும்பணும், எப்படி தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, என்னை மீட்டு எடுத்த தேவன், இரவும் பகலும் அவருடைய பாதபடியிலே, அவருடைய சமூகத்திலே இரவும் பகலுமா யாரெல்லாம் காத்திருந்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா உபத்திரங்கள்லாம் மாறும். இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலையும் ஜெபம் பண்ணிடுவாங்க, ராத்திரியும் ஜெபம் பண்ணிடுவாங்க. வீட்டில் சில தாய்மார்கள் இருப்பாங்க, பகலிலையும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த எல்லா ஜெப குறிப்பும் என் தேவனுடைய சமூகத்தில் எட்டும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு விடுதலை உண்டு. இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் இரட்சிக்கிறவர், நம்மளை மீட்டெடுக்கிறவர். நம்ம எந்த உபத்திர பாதையில போறோமோ நம்ம கூட வந்து அந்த எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். உமது செவியை சாய்த்தருளும் என்கிறார். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. 3ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். வயசான தாத்தா பாட்டி எத்தனையோ குடும்பத்தை சொல்ல முடியும். ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. 3 வருஷம் முன்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் கொரோனா நேரத்தில் ஜெப குறிப்புக்காக தொடர்பு கொண்டாங்க. ஜெபிக்கிறதுக்கு கிருபை செய்தார். அவங்க வீட்டில் பிள்ளை இல்லை. பையன் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்க, அப்படி சிஸ்டம், ஃபாரின் கம்பெனி, கோடி கணக்காக பணம் வருது. வீட்டில் மருமக இருக்கா, பேரம்பேத்தி இல்லை, நிம்மதி இல்லை. இந்த கவலையில் பையன் வந்து மதுபான அடிமையில ஒசுக்கி கொள்றான். அந்த தாயார் ஜெபிக்க வந்தாங்க. சில காரியங்களை சொன்னார். உடனே சொல்லியாச்சு. அவங்க இருதயம், அவங்களுடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரு 2 மாசம் முன்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயாவுக்கு ஒரு ஜெப குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆசன வாயில கேன்சர் 2 கட்டி இருக்கு அப்படின்னாங்க. அவங்களால தாங்க முடியல. அவங்களுடைய ஆத்துமா துக்கத்தால் நிறைந்துருச்சு. ஜெபிக்கும் அழுறாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெப குறிப்பு வரும்போது அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தா கடன் லட்சக்கணக்காக இருக்கு. ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தாங்க. அண்ணே, உங்கள் செய்தி நான் கேட்டேன், எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு.
எனக்கு கடன் 1,4 கோடி இருக்கு அப்படின்னாங்க. அவங்க ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல என் மக டாக்டர், என் மகளுக்கு 36 வயசு, இன்னும் கல்யாணம் முடியல. அந்த மகள்கிட்ட ஜெபிக்கும்போது, அந்த மகள்கிட்ட பேசும்போது அந்த மகள் சொன்னா, எனக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, நான் என்ன செஞ்சேன், நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்டியன் தானே. அவரோட ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல 29 வயசு, திருமணம் முடிந்து கரெக்டா 9 மாசம் தான் ஆகுது, பிள்ளை இல்லையா. எல்லாரும் கேட்குறாங்களாம், மாமியார் கேட்குறாங்களாம், பக்கத்து வீட்டில் கேட்குறாங்களாம், சொந்தக்காரன் கேட்குறாங்களாம், எனக்கு பிள்ளை உடனே வேணும். துக்கத்தால் அவனோட ஆத்துமா நிறைந்திருக்கிறது. சில குடும்பத்தில் ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லிடுவாங்க, என் வீட்டில் என் கணவர் மதுவான அடிமையில் இருக்காரு, கள்ள தொடர்பில் இருக்காரு, வீட்டில் பிள்ளைகள் தவறான வழியில் இருக்கு. எத்தனை ஜெபகுறிப்பு அவனோட இதயத்துக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா துக்கத்தால் நிறைந்திருக்கும். இந்த இரவணத்தில் செய்தி என்ன தெரியுமா? என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் வாழ்க்கையில நான் துக்கத்தால் நிறைந்திருந்த ஒரு வாழ்க்கை உண்டு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அம்மா சொல்லலாம், மனைவி சொல்லலாம், நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, உன் முகம் வந்து துக்கத்தால நிறைந்திருக்கு, என்ன யோசிக்கிற, என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. லட்சக்கணக்க கடன், நிம்மதி இல்லை, மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமை, வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரே உபத்திரம், ஒரே கண்ணீர், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருந்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கையில ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா போதும், உடனே அவங்களோட ஆத்துமாவுக்குள்ள ஒரு துக்கம் வந்துடும். வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அப்படின்னா உடனே அம்மா அப்பாவுக்கு ஒரு துக்கம் வந்துடும். ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, என் பையன் 12 வருஷமா பேசல, வீட்டில தான் இருக்கான், வாலிப பையன்தான், சின்ன வயசுல சத்தம் போட்டேன், 12 வருஷமா என்கிட்ட பேச மாட்டுக்கான், என் பையன் பேசணும் அப்படின்னாங்க. அப்ப அந்த அம்மானுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? அவனுடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல 15 வருஷமா கணவர் பேச மாட்டுக்காரு, பேசி பேசி பார்த்தாச்சு பேச மாட்டுக்காரு. அவங்களுடைய மனைவி அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. வெளிநாட்டு போறதுக்காக யார்கிட்டயோ பணம் கொடுத்துருந்தாங்க, வேலை கிடைக்க மாட்டுக்கு, துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி போய் பார்க்கும்போது, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பணம் கொடுத்துருந்தாங்க, அந்த பணத்தை ஏமாத்திடுறாங்க, நிம்மதி இருக்காது. ஏன்னா பணம் போயிட்டல, லட்சக்கணக்கா போயிருது. ஆத்துமா துக்கத்தால் நிறைந்து வைக்கிறது. வீடு கட்டுறதுல தடையா இருக்கு, பாதி கட்டிட்டு இருக்கும்போது நின்று போயிருது. பணம் துக்கத்தால் நிறைந்து வைக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் பேசி பாருங்க, நிம்மதியே இருக்காது. பணம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும், துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நைட் நேரத்துல தூக்கம் வரலன்னு யோசிச்சு பாருங்க, பைத்தியகாரம் போல இருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்டதுனால ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, பயம், தேவையில்லாத எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள். இனிமேல் எதுக்காக வாழணும், நான் தான் நஷ்டப்பட்டாச்சே, இனிமேல் எதுக்காக வாழணும்னு சொல்லி சிந்தனைக்குள்ளேயோ எண்ணங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அந்த ஆத்துமா எந்த சூழ்நிலை இருக்கும்? ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. கணவன் மனைவி சந்தோஷம் வந்தாங்கன்னா துக்கம் இருக்காது. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பிள்ளை இல்லாம இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க, துக்கத்தினால் நிறைந்து இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு, திருமணம் முடிந்து ஒரு 12-13 வருஷம் கிட்ட இருக்கும், 13 வருஷம் 15 வருஷம் கிட்ட இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பிள்ளை இல்லை. அவங்களுடைய முகத்தை பார்த்தா அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் துக்கத்தினால் நிரம்பி இருக்கும், வெளியே தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாம இருக்கிறாங்க. 27 வயசு, 28 வயசு, 29 வயசு, 35 வயசு, 37 வயசு, 39 வயசு, சில குடும்பத்துல 47 வயசுங்கிறாங்க, 49 வயசுங்கிறாங்க, இன்னும் கல்யாணம் முடியல அப்படிங்கிறாங்க.
அவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க என்னமா சொல்லுவாங்க, வேதனையோட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல நைட் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர்கிட்ட பேசுறது, தேவையில்லாத தொடர்பு, அப்படிலாம் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். யாருக்காவது ஒரு ஆளுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுடைய ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. என் பிள்ளை இப்படி இருக்காளே, என் பையன் இப்படி இருக்கானே அப்படி சொல்லி அவங்க அம்மா அப்பா துக்கத்தினால் நிரம்பி இருப்பாங்க. வெளியே தெரியாது. விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, உலக வழிபாடுல இருப்பாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு பின்தங்கி போயிடுவாங்க, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், அவங்களுடைய ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்து இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே துக்கத்தினால் நிறைந்து இருக்கும் போது நைட்டு படுத்தா எப்படி தூக்கம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நான் தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். கையில காசு இருக்கும்போது எல்லாம் செழிப்பா போயிட்டே இருக்கும். கையில காசு இல்லாமல் ஒரு நாள் நடு ரோட்ல நின்னேன். வியாபாரத்துல கஷ்டப்பட்டு நடு ரோட்ல நின்னேன். கையில ₹1 கூட இல்லாம நின்னேன். அன்னைக்கு என் முகம் எப்படி இருந்திருக்கும்? துக்கத்தினால் என் ஆத்துமா நிறைந்திருந்தது. அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன? நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது ஏன் நிம்மதி இல்லை, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் சொல்லி யோசித்து பார்க்கும்போது, வியாபாரத்துல ஒரு போட்டி, பக்கத்துல ஒரு கடை போட்டுருவாங்க, கொஞ்சம் நஞ்ச லாபம் வந்து ஃபுல்லா நின்று போயிடும். ஃபைனான்ஸுக்கு வாங்கியிருப்பாங்க, வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க, வியாபாரம் குறைஞ்சிரும். எப்படி கடன் அடைக்குன்னு சொல்லி அவங்களோட ஆத்துமா ஒரு துக்கத்துல இருக்கும், வெளியே தெரியாது. துக்கத்துல நிரம்பி இருக்கும், வெளியே தெரியாது. மனைவிட்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல 50 லட்ச ரூபா கடன் அப்படின்னாங்க. மனைவிக்கு தெரியுமா? தெரியாது அப்படின்னாங்க. இப்பதான் லேட்டஸ்டா இப்பதான் கடைசியில சொன்னேன் அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனை முத்திட்டு மாசம் 1 லட்ச ரூபா வருது, ஆனா நிம்மதி இல்லை. அவனுடைய ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. கணவர் மதுவான அடிமையில இருக்கிறாரு. அந்த வீட்டுல மனைவி ஜெபம் பண்ணிட்டே இருக்கா. எப்படி ஜெபம் பண்றாங்க? என் கணவர் ரட்சிக்க விடணும். தண்ணி அடிச்சுட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. மனைவி எப்படி ஜெபிப்பாங்க? ஐயோ, என் கணவர் ரட்சிக்கப்படணுமே. அந்த ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. பையன் சிகரெட்டு பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, கள்ள தொடர்பு. அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை? அந்த வீட்டுல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க, 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ள துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு டீச்சர் சொன்னாங்க, என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. அவங்க கிறிஸ்டியனே கிடையாது. என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, என் புருஷன் என்கிட்ட பாசமா இருக்கணும். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அந்த ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு வாலிப சகோதரி, அந்த வாலிப சகோதரிக்கு மாப்பிள்ளை வராங்க, நிறைய மாப்பிள்ளை வராங்க, ஆனா கல்யாணம் முடிய மாட்டுக்கு. மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை. ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, தட 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 தட. வரக்கூடிய ஆட்கள்லாம் அப்படியே போயிருந்தாங்க. அந்த வாலிப சகோதரிகளுக்கு துக்கம், அந்த ஆத்மாவுக்கு ஒரு துக்கம். ஆத்மா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க, என் மக வெளிநாட்டுல டாக்டர் படிக்கிறா, வருஷத்துக்கு இத்தனை லட்ச ரூபா கட்டணும், கட்ட முடியல. வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கா, பணம் அனுப்பணும், அனுப்ப முடியல. வெளியில கேட்டு பார்க்க கிடைக்க மாட்டேங்குது. துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அந்த தாயாருடைய இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஒரு டாக்டர், 29 வயசு மகள், கல்யாணம் முடியல. டாக்டர் தான், அண்ணா எனக்கு கல்யாணம் முடியல, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மகளுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பாரம், ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்படுறேன், என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது.
நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை வெளியில தெரிய மாட்டுது. சிரிக்க மாட்டுக்காங்க, சந்தோஷமாவும் இருக்க மாட்டுக்காங்க, குடும்பத்துல யார்ட்டையும் பேச மாட்டுக்காங்க, ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை சொல்லி போய் பார்த்தா ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. சில குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. ஒரு வீட்டுல ஒரு மருமகள் அல்றா. ஏங்க அல்றீங்க? அண்ணே, என் வீட்டுக்குள்ள இதானே பிரச்சனை. மாமியாரையும் சமாளிக்கணும், புருஷனையும் சமாளிக்கணும், மாமனாரையும் சமாளிக்கணும். எங்க அம்மா அப்பாட்டையும் நான் எதுவும் சொல்லக்கூடாது. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது அவனுடைய ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நல்ல குடும்பம் தான், நல்ல ஹை கிளாஸ் தான், ஆனா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஜெபகுரிக்கு வந்துச்சு. கண்ணு தெரியாதவங்க, ஐயாவுக்கும் கண்ணு தெரியாது, அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது. அவங்க வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை இருக்கா. அவங்க வீட்டு வாடகை ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். அந்த ஐயாவுக்கு அம்மாவுக்கு எங்க போகணும்னு தெரியல. ஜெபிக்க வந்தாங்க. நாங்க ஒரு 1000 ரூபா வீட்டுல தான் இருக்கிறோம். நாங்க வெளியில போகும்போது எங்களுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு நாங்க கொடுப்போம். தண்ணி வசதி இல்லை, ஆனாலும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறோம். வீடு காலி பண்ண சொல்றாங்க. துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்துக்காக முழு நேரத்துக்காக வந்தாங்க. கஷ்டம் வந்துட்டு, பாடுகள் வந்துட்டு, அவங்களுடைய ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. கிருபையின் காலத்துலதான் நம்ம வாழ்றோம். கொரோனாக்கு அப்புறம் வாழ்றோம். நிறைய குடும்பத்துல கொரோனா நேரத்துல அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க, வீட்டுல புருஷன் இறந்து போயிட்டாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை மரணம். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா போதும், துக்கத்தினால் என் ஆத்துமா நிறைந்திருக்கிறது. நைட் நேரத்துல இத்தனை காரியத்தை சொல்லும்போது நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கையெல்லாம் இன்னும் குறை இருக்கப்பா, நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லி இன்னும் ஆசைப்படுறேன். கர்த்தர் கிருபை தாராரு, ஜீவனை தாராரு, தீர்காயுசு தாராரு. எதுக்கு? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை, நற்கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சுயத்தை வெறுத்து கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நைட் நேரத்திலே இணைந்திருக்கிற குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சந்தேகம், கெட்ட வார்த்தை, டைவர்ஸு, கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை, பேச மாட்டுக்கிறாங்க. என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. வாலிப பிள்ளைகள் ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க, ஹோம்ல தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் அம்மா அப்பாட்ட கேட்டீங்கன்னா தெரியும், வயசான பாட்டிகிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், என் பேத்தி என் வீட்டில தான் இருந்தா, இப்ப வேலைக்காக வெளியூர்ல தங்கியிருக்கா, அவ சாப்பிட்டாலோ இல்லையோ, அவ எப்படி இருக்காளோ, வாலிப மகள் அப்படிம்பாங்க. அவங்களோட ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா போதும், அம்மா சொல்லிடுவாங்க, துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பிறக்கும்போது ஐசியூல இருக்கு, இன்பெட்ல இருக்கு. அந்த வீட்டுல போய் கேட்டு பாருங்க, துக்கத்தினால் என் ஆத்துமா நிறைந்திருக்கிறது. நைட் நேரத்துல இந்த செய்தி கேட்குறீங்கல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையில நான் பல வருஷமா பிரச்சனையை பார்த்துட்டே வந்திருக்கேன். என் இருதயம் எப்பமெல்லாம் துக்கத்தினால் நிறைந்திருக்கோ அப்பமெல்லாம் என் மனைவிட்டு நான் கோவப்படுவேன், நிறைய காரியத்துக்காக. ஆனா என் மனைவி பொறுமையா இருப்பான். ஆனா என் மனைவியுடைய முகத்தை பார்க்கும்போது துக்கத்தினால் நிறைந்திருக்கும். காரணம் என்ன? என் இதயத்துள்ள துக்கத்துல என் மனைவிட்டு காமிச்சிருவேன். என் மனைவி முகம் துக்கமா மாறிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வீட்டுல என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருந்தால் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? எப்படி படுத்தன தூக்கம் வரும்? எப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும்? நிறைய குடும்பத்துல மனைவிட்ட பேசவே இல்லை, வேற யார்ட்டையோ பேசுவாங்க. அந்த வீட்டில் உள்ள அம்மாமாருக்கெல்லாம் தூக்கமே இருக்காது. என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. காரணம் என்ன? தேவையில்லாத ஆளுகள்கிட்ட பழகி வம்பா போய் பல லட்சங்களை அழிச்சு. காரணம் என்ன? துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கத்தினால் நிறைந்திருக்கும் போது படுத்த தூக்கம் வராது. நான் சொல்ற செய்தி ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது தான் ஜெபிக்கிறார். இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என்று ஜெபிக்கிறார். இப்ப இந்த வசனத்தோட அர்த்தம் புரிஞ்சுட்டா? ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கான்னு சொல்லி அந்த மனுஷன்கிட்ட போய் விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். என்கிட்ட பேசினேன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்க. ஒரு குடும்பத்துல போய் ஒரு வயசான பாட்டி, 92 வயசு பாட்டிகிட்ட போய் பேசுங்க. எனக்கு முடியல பேரன், எனக்கு முடியல, மாத்திரை ரொம்ப போடுறேன், முடியல அப்படிம்பாங்க. எத்தனை வயசு பாட்டி? 92 வயசு பாட்டி. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி நல்ல பர்சனலா போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. வெளியில பார்த்தா சிரிப்பாங்க, ஆனா உள்ள பார்த்தா வேதனை. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது தான் என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் கல்யாணத்துக்காக பணம் சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. சில குடும்பத்துல நகை வேணும், சில குடும்பத்துல நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும். எத்தனையோ காரியங்கள் ஜெப குறிப்பு இருக்கு. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனை நோக்கி கேளுங்க. ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தாவின் சொல்லி அவரை கூப்பிடுங்க. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அவரை கூப்பிடுங்க. என் விண்ணப்பம் உங்க சமூகத்தில் வருவதாக கூப்பிடுங்க. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் கூப்பிடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே இந்த செய்தி கேட்கும்போது எந்தெந்த குடும்பத்திலே ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறதோ அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. என் ஜீவன் பாதாளத்துக்கு சமயமாய் வந்திருக்கிறது. கடன் பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, போராடிட்டு இருக்காங்களா, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்திலே கண்ணீர் வாழ்க்கையா இருக்குப்பா. இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. குடும்பத்துல நிம்மதி இல்லைப்பா, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம். என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, அற்பமான சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்க. எந்த குடும்பத்திலே பாதாளத்துக்கு அளவுக்கு பிரச்சனை இருக்கோ, படுகொலி அளவுக்கு பிரச்சனை இருக்கோ, அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்க. இந்த நாள் முழுக்க கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. கற்பத்துனியா ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் மூலியமா கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட வந்து நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்திலே அப்பா இன்னைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி போராடி ஜெபிறாங்க. எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கட்டும்பா. என் நாமத்தின் எதை கேட்டாலும் சொன்னீங்க, கர்த்தராகிய நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. நிறைய குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தரே கறந்துட்டு ஆசிரியங்க. ராஜா ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உங்கள் பிள்ளையோட முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி கர்த்தர் பார்த்துக்குங்க. ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசி வார்டில், மரண தருவாயில், வீட்டில் படுத்த படுக்கையில், சில குடும்பத்துக்குள்ளே பலவிதமான வியாதியோடு, பலவீனத்தோடு, கண்ணில் ஆப்ரேஷன், தலையில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், சரீரத்தில் பல இடத்துல ஆப்ரேஷன், சில இடத்துல அப்பா கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினோட தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பாவியா எங்கள் மேலே கிருபையா இருங்கப்பா. எங்களுக்காக ஜீவ பலியானிங்களே, பரிகாரியாகிய கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க.
இரவு நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத மரண பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இன்பமான தூக்கம் தாங்க. கடன் பிரச்சனை, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் முடிவு கொண்டு வாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற குடும்பம் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. யாரெல்லாம் அப்பா என்ன சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இரவும் போலுமா தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களோட குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி விடுங்கப்பா. சில குடும்பத்திலே போராடி ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தாங்க. வேலையில் பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்க குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. அப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, மனவாட்டியாக இருக்கணும்ப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்திலே அப்பா தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, நைட் நேரத்தில் வேதத்தை தியானிக்கிறத கிருபை செய்யுங்க. செல்ஃபோனில் எந்த ஒரு குடும்பத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. படம் பார்க்கும், நாடம் பார்க்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும்ப்பா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறத கிருபை செய்யுங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு ரத்தம் தெளிவிடட்டும். உருவினை பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமாக உலாவி கொள்ளட்டும். எந்த குடும்பத்திலே வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்காங்களோ எல்லா வேதனை சஞ்சலத்தை எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் பூரண விடுதலை தந்து ஆசிரியங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கும். நைட் நேரத்திலே யாரெல்லாம் என்ன சூழ்நிலை இணைந்துருக்காங்களோ சில குடும்பத்திலே டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வெளியே தெரிய மாட்டேங்குப்பா. நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, சந்தேகம். சில குடும்பத்திலே போராட்டம், மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, பிள்ளி சுனி மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீசர் எல்லா வானமுள்ள பொல்லாத தந்திரமான ஆவியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே கர்த்தர் விடுதலை கொடுங்க. கர்த்தர் விடுதலை கொடுங்க. கர்த்தர் விடுதலை கொடுங்க. கர்த்தர் விடுதலை கொடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை கொடுங்க. சில குடும்பத்தை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. நிம்மதி இல்லைப்பா. நிறைய கடன், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். வீட்டில் 4 பேர் இருக்கிறவங்க நிம்மதி இல்லைப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லி கர்த்தர் பார்த்து எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டுறாச்சா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடட்டும். மிஷினரி மாதிரி இணைந்திருக்காங்க, பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அப்போ அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் ஆசிரியங்க. எல்லா குறைகளெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. உங்களுடைய பாதவில்லை அர்ப்பணித்து கெஞ்சி தாழ்த்தி கேட்குறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துவங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடுத்தோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருகை செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் உடந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்தெந்த குடும்பத்திலே இன்னைக்கு செய்தி கேட்டு என் வாழ்க்கையில் என் ஆத்மா துக்கத்தால் தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. என்ன பிரச்சனையோடு எழுதுங்க. தேவனோட சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் மாற்றி தருவார். 9363064181 நம்பர் கொண்டாங்க. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் உடைந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். புதிய நாளுக்காக காலையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.